வாயா வாயா, பாரு அப்பா வர்றேங்க. அம்மா வாயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அந்த பெரிய சூட்கேஸ் நீ நல்லா இருக்கியா ஐயா? ஆமா, இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அவளுக்கு என்ன, ஊரெல்லாம் ஒரே கலாட்டா வந்ததில்ல, அதுலதான் கொஞ்சம் பயந்துட்டா. நீ நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்குமா. அம்மா ஏற்கனவே தல்லாங்குளத்துல பயங்கரமான தகராறு. நான் கிளம்புறேம்மா, நேரம் ஆயிடுச்சு. ஏதோ அனிஃபா கார் இருந்ததால என்ன வர முடியுதுமா? இல்லன்னா ஏர்போர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். எவனோ ரவுடி அரெஸ்ட் பண்ணதுக்காக ரோட்ல காரை மறிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அம்மா, குவைத்ல இருந்து கிளம்பும் போது 3 வருஷம் கழிச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்ப பாப்போன்னு ஆசையா இருந்தது. மதுரை வந்து இறங்குனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாப்பமான்னு பயமே வந்துருச்சு. நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இருங்கண்ணே, உள்ள வந்து காப்பி எப்படி சாப்பிட்டு போங்க. செல்வி, உங்க அண்ணி எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாமா. டேய், நீ உன் பொண்டாட்டியை பாத்துட்டு நான் என் பொண்டாட்டியை பார்க்க வேணாமா? சரி சரி, நாளைக்கு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வா. கண்டிப்பாமா. சரி பை. ஏமா தமிழ் எங்கம்மா? ஏர்போர்ட் கூட வரவே இல்ல அவன். அவன் வருவான்ப்பா, நீ உள்ள வா. ஏப்பாப்பா கொஞ்சம் ஆட்டோ வருமாப்பா? ரோடெல்லாம் ஒரே அடிதடி பிரச்சனையா இருக்குப்பா. ஏப்பா அவசரமா ஆஸ்பத்திரி ஐயோ என்ன ஆள விடுப்பா. என்னையா நீ உன் தயவு பண்ணி வண்டி எடுங்க, ஆஸ்பத்திரி போகணும்னே. என்ன மூர்த்தி அறிவு இருக்கா உனக்கு? ஊரெல்லாம் பந்து நடந்துட்டு இருக்கு, வண்டி அடிச்சு நோக்கிட்டு என்னப்பா பண்றது? நான் பாத்துக்கிறேன். நீ என்னத்த பாப்பா? வண்டியை கொளுத்துறது வேடிக்கை பாப்பா? ரவுடி பசங்களால ஒன்னு இடக்கு ஒன்று ஆயிடுச்சுனா என்னப்பா பண்றது? வாங்க. சரி சரி வா, அவசரம் வர சொல்றேன். தேங்க்யூண்ணே. மூணு வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சிட்டேன்ல, சாரிம்மா. சாப்பிட வாங்க. ஆமா, தமிழ் எங்கம்மா போயிட்டான்? எங்க போயிட்டான் அவன்? ரோட்ல வேற தகராறு நடந்துட்டு இருக்கு. அம்மா, தமிழ் எங்கம்மா போயிருக்கான்? அந்த மூர்த்தி பையில வேற காணோம். குட்டிங்களா, சித்தப்பா எங்க போயிருக்கான்? வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்க, யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ சாப்பிடுப்பா, இந்த வர சொல்றேன். நாம கவலையில இருக்கோம், இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அடிச்சு விரட்டுங்கடா. அம்மாடி, பயப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அம்மா நீ உள்ள போய் உட்காருமா. கடவுளே, தைரியமா இருமா. என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆக கூடாதுமா. அண்ணே வேகமா இருங்கண்ணே. என்னடா கீழ ஏரியால பந்து நடக்குது, கார் எடுத்து எங்கடா போறீங்க? ஐயா ஐயா, என் தங்கச்சி பிரசவ வேலை துடிக்குதுங்க, அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போன வழி விடுங்கய்யா. ஏய், தலைவரே கைது பண்ணிட்டானுங்க, அவசரமா ஆஸ்பத்திரி வண்டியா பொளந்து போடுவேன். என்னத்த செய்ய போறீங்க? என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணன் வந்திருக்கான்னு சொன்னா அவன் வரமாட்டான். வேற எதையாவது சொல்லித்தான் அவனை வர சொல்லணும். ஓ, போய் அவனை பாரு. எத வந்துட்டங்க. ஐயா வேடயா, உங்க அக்கா தங்கச்சிக்கு இது மாதிரி ஒண்ணுனா இப்படி வந்து அடிப்பீங்களா? ஐயா அக்காலாவது ஆட்டோ குட்டியாவது. ஏமா, தம்பி எங்க போயிருக்கான்னு கேட்டதுக்கு இப்ப வந்துருவான்னு சொன்னீங்களே, இப்படி வருவான்னு சொல்லலையேம்மா. நெஞ்சு வலிக்குதுமா, நெஞ்சு வலிக்குது. நான் விட்டுட்டு போன தம்பியா இவன்? ஏய் சொல்லுடி, சொல்லி தொலைடி. குழந்தை மாதிரி இருந்தவன் நடுத்தூர்ல 15 பேரை போட்டு அடிக்கிறான். போச்சு, எல்லாம் போச்சு. அவனை பத்தி எப்படிலாம் நினைச்சிட்டு வந்தேன். நம்ம அப்பா மரியாதை வாழ்ந்த ஊருமா இது? அவருக்கு புள்ள போய் ஏண்டி, நான் எப்ப போன் பண்ணாலும் தம்பி கடைக்கு போயிருக்கான், குழந்தைகளை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கான், நடுக்கடக்கா பொய்ய சொல்லி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டேடி. ஐயா ஐயா, அவளை ஒண்ணும் சொல்லாத ஐயா. நான் தான் ஐயா அவளை உங்ககிட்ட அப்படி எல்லாம் சொல்ல சொன்னேன். நீங்க 3 வருஷம் வேலைக்கு ஒப்பந்தமாய் போயிருக்கிறீங்க. விஷயத்த சொன்னாலும் சட்டுன்னு கிளம்பி வர முடியாது. 5000 மேலுக்கு அங்கிட்டு மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு நீங்க பொழப்பு நடத்த வேண்டாம்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம். எப்பா வருத்தப்படாதப்பா, ஆத்திரப்படாதப்பா. நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வராது. இந்த பாரு, பிறக்கிறப்ப யாரும் கெட்டவனா பிறக்கிறதும் இல்ல, சாகுறப்ப எல்லாரும் நல்லவனாவே சாகுறதும் இல்ல. விதிப்பா என் பிள்ளைய எங்கேயோ இழுத்துக்கிட்டு போயிருச்சு. என்னம்மா நடந்துச்சு? என்னம்மா நடந்துச்சு? 35, 36, 37. யோ, இங்க தமிழ் வீடு எங்கயா இருக்கு?
வருதுப்பா. போலீஸா? எதுக்கு? 26 தமிழ் உன்னை தேடி போலீஸ் வருதுப்பா. போலீஸ் சரி வருதுப்பா. அதுக்கு ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன எக்ஸைஸ் மாஸ்டர் என்னன்னு போய் பார்க்கலாமா? சரி Come on. சித்தப்பா. தமிழ் இருக்காராமா? ஐயா என் புள்ள எதுவுமே செய்யலையே, அவனை தேடி எதுக்கு வந்திருக்கிய? என்னம்மா எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்க? தம்பி ஏதோ பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. திருச்சி ஆபீஸ்ல இருந்து வெரிஃபிகேஷனுக்கு லெட்டர் வந்திருக்கு. தம்பி நல்லவர்னு எழுதி அனுப்பியிருப்போம், கையெழுத்து வாங்கணும், அதான் நேர்ல வந்திருக்கோம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க தம்பி. போடு போடு. சாமி தம்பி பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க, வெளிநாட்டுக்கு சுத்தி பார்க்க போறீங்களா இல்ல வேலைக்கு எதுவும் போறீங்களா? அண்ணன் குவைட்ல இருக்காருங்க, எனக்காக வேலை தேடிட்டு இருக்காரு. கிடைச்சது உடனே போக வேண்டாமா? அதுக்காக தான். சார் உடம்ப ஸ்லிம்மா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்களே, இதை குறைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். ஓ தொப்பையை குறைக்கணுமா? நீங்க ஒன்று பண்ணுங்க, காலையில் 20 இட்லி சாப்பிடுங்க, மதியானம் 2 சிக்கன் ஃபுல் பிளேட் பிரியாணி, ராத்திரி 10 பரோட்டா சால்னா போதும். அதுதானே டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் எங்கேருந்து குறையும்? வேணாம் வேணாம், குறைஞ்சா போலீஸுங்கிற மரியாதை போயிடும். வாங்கம்மா. ம் தேங்க்ஸ்க்கா. ம் என்ன பார்க்குறீள்? தட்டில் காசு போடல, நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது? நான் ஃபீல் பண்ணலையே. போடுங்க. ம் ம் நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. தேங்க்யூ. பயங்கரமான ஆளுப்பா. வேல் முருகா. முருகா அவனை நம்பாத, ஏமாத்துறான். என்ன தொட்டு கும்பிடுறான்? அப்பா பெரிய ஜித்தன் தான். உட்காருங்க உட்காருங்க. இவங்க பிச்சை கேட்கறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? பாட்டி எத்தனை பேர் இருக்கீங்க? சோறு உருண்டை எல்லாம் ரெடியா? 18 பேர் இருக்காங்க. இதுல 100 ரூபாய் இருக்கு, 90 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் 2 பேருக்கு வந்தா போட்டுருங்க. வாரா எப்படி தம்பி? பாட்டி உலகிற சாமி கருப்புற கொளுத்தணும், உண்டியில காசு போடணும்னு சொல்லல, நாமளா செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அதே காசுல 10 பேர் பசியில இருக்கிறவங்களுக்கு போட்டீங்கன்னா அவங்க வயிறாவது நிறையும். அதான் வரட்டுமா? போயிட்டு வரா சார். பரவாயில்ல. ஐயோ தப்பா ஃபீல் பண்ணிட்டோமே. கடவுளே நல்லா இருக்கட்டும். என்னடா போயிடுச்சா? போகல போயிடுச்சாடா? போகலப்பா. போயிடுச்சு. அடரா மேலத்தை. ஓட்டுறது மீன்பாடி வண்டி, சாகறதுக்கு முன்னாடி சங்கூதி ஆட்டம் போட அலையுதுங்க. நீ மட்டும் என்ன ஓசில சாராயம் கிடைக்குதுன்னு காலையில இருந்து பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கல. இந்தா பாரு. அப்படி போடு. அமுக்கி பாரு. எடுத்து போடு. பெருசு எதுக்கு குத்துற? நீ நல்லா ஆடுறல்ல, அதுக்கு தான். சனி போனும் தனியா போகாதும்பாங்க. அடுத்து இந்த ஏரியால நீ தான் சொருக போற. அதுக்கு அட்வான்ஸா வச்சுக்கிறேன். போயிட்டானா மச்சான்? கஸ்டமர் காலி. அப்படியே சேர்த்து குத்து. இந்தா இந்தா. கொசுகடி. கர்மம் கர்மம். மார்கழி மாசம் மனுஷன் ஒரு சுகமா சொரிய முடியுதா? பொங்கலுக்கு வீட்டு வாசல்ல மாக்கோளம் போட்ட மாதிரி இருக்கு. கருப்பா இருக்க இவங்க கதியெல்லாம் இதா. ஆசிட்ட ஊத்தி அழிச்சாதான் போகுது. ஆனா ஒரு மாசத்துக்கு புண்ணும் சரங்குமா இருக்கு. மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? இது ஆகாத. 11 மணி வரைக்கும் வாயை பேனு வச்சு தூங்குறத பாரு. தூங்கும் போதே வாய் அப்படியா இருக்கு? நீ எப்ப வெள்ளனே எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போறியா அன்னைக்கு தான் நீ உருப்படுவ. இங்க பாரு, தங்கச்சின்னு பாக்குறீங்களா? கொமட்டில் குத்தி விடுவேன். தமிழ் கொஞ்ச நாள் குவைத்து போறான். அவன் போன ஒரு வாரத்தில் நானும் பின்னாலே போறேன். ஏதாச்சும் ஓவரா பேசுனீங்க, அங்க இருந்து 1 லிட்டர் மண்ணெண்ணெய் கூட வேண்டாம். சோம்பேறி.
இப்படியே சொல்லி ஏமாத்தி தின்னுட்டு இருந்தா உருப்பிட்டா மாதிரிதான். 4 வீட்டு வாடகை வரதுனால கஞ்சி குடிக்கிறோம், இல்லனா குடும்பத்தோட முச்சந்தில பிச்சை தான் எடுக்கணும். பிச்சையா? இதுவரைக்கும் நல்லா தனையா வந்தா, நம்ம கிட்ட எவனாச்சும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறானையா? ஐயா 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 கொஞ்சம் பிச்சை போடுங்க ஐயா. அட பிச்சை போடுங்க, பிச்சை கேக்குறடா மூதேவி, பிச்சை போடுங்க. எடுக்கிறது பிச்சை சட்டை புடிச்சாடா கேக்குற? திரும்ப வரும்போது நின்னு குடும்பத்தோட கொலை பண்ணிடுவேன். என்ன பிச்சை எடுத்தாலும் அடிக்கிறாங்க? ஆமா அம்மா, அது என்ன பிச்சை எடுக்கிற வேஷத்துல ஆத்தாள மகள இவ்வளவு கன்றாவியா இருக்கியே? இப்ப தெரிஞ்சுதா ஒளிமயமான எதிர்காலம். அவன் கடக்குறான் எடுபட்ட பைய, மத்தியான சோத்துக்கு உலகத்துல வாடி. மூஞ்ச பாரு. ஏமா காலையிலேயே நம்ம வீட்டுக்கு புதுசா குடுத்தன வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாத்தா, அப்பா பொண்ணு 2 பேர் தான். பார்க்க நல்லவங்களா தெரிஞ்சாங்க. சரி இருக்கட்டுமேனு விட்டுருக்கேன். ஹலோ, யாரு? மூர்த்தி பேசுறேன்ப்பா. சொல்லு மாமா. டீ கடைக்கு போவோமா? டேய், டீ கடை போறதுக்கு ஏத்த வீட்ல இருந்து போனா போன இடம் சொம்ப. என்னடா அது, எவனை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாங்க. அண்ணி, அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? என்னப்பா? அங்க இது வர காதல, அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? நம்ம வீட்ல புதுசா குடி வந்திருக்காங்கல்ல அவங்க. அப்படியா? அவங்களுக்கு சத்தத்தை குறைக்க சொல்லுங்க. ஐயா எனக்கு பயமா இருக்குதுப்பா, நான் போக மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்களே. சரி நானே போய் சொல்றேன். மண்டை வெடிக்குது. வீட்ல யாருங்க? வெளியில யாருங்க? தமிழ். இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ், இதுல எந்த தமிழ்? இந்த வீட்டு சொந்த தமிழ். அகநானூறு, புறநானூறு, எட்டுத்தொகை, குறுந்தொகை, நலவெண்பா, நாட்டியப்பா, இதுல நீ யாருப்பா? உங்க அப்பன். வெளியில வாமா. அவ்வியார் மாதிரி பேசிட்டு இருக்கா? எங்க அப்பா வீட்டுக்குள்ள இருக்காரு. சொல்லுப்பா. சொல்றேன். ஏமா குடுத்துட்டு வந்த அன்னைக்கு அப்படி சவுண்ட் போட்டு டார்ச்சர் பண்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன கேட்டுட்டு இருக்கல, காது கேட்காதா? என்ன பாட்டி இந்த லுக்கு விடுது? நம்மள பாக்குதா இல்லாட்டி வேற ஏதாவது பாக்குதா? ஹலோ, என்ன 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 சொன்னீங்க? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன். நான் வேணா போட்டுடுறேன். கிழிஞ்சது போ. நான் வேணா தச்சிடுறேன். ஏய், சவுண்ட குறையமா சொல்றேன். பார்க்க அழகா தான் இருக்கா, பாவம் கொஞ்சம் லூசுன்னு நினைக்கிறேன். அம்மாட்ட சொல்லிட்டு முதல்ல வீட்டை காலி பண்ண சொல்லணும். மீனாட்சி. என்னப்பா? யாருமா? வீட்டுக்காரருப்பா. வீட்டுக்காரரா? அப்பா வீட்டு ஓனர்ப்பா. ஓஹோ,